அன்புடை பெரிய வியாழன் அன்று இயேசுபிரான் சீடரின் பாதங்களை கழுவி துடைக்கின்றார். லூக்கா 13:4-5 வரை. தனக்கு வரப்போகும் மரணத்தை பற்றியே கவலை கொள்ளாமல், அன்பு பிள்ளைகளே உள்ளம் கலங்க வேண்டாம் என்றே பிரிவுரையாற்றுகின்றார். அருளப்பர் 4:1. உங்களை அனாதைகளாக விட்டுவிட மாட்டேன் என்கின்றார். அருளப்பர் 14:18. பின் சிலுவை மரணத்திற்கு தயாராக்கிட ஒலிவ தோப்புக்கு செல்கின்றார். அங்கே சீடர்களை சற்று தூரத்திலே நிறுத்திவிட்டு தன்னந்தனியே பரம தந்தையை நோக்கி வேண்டுகின்றார். அப்போது துயரக்கடலிலே மூழ்கியிருக்கின்றது அவரது உள்ளம். மத்தேயு 26:38. எந்த அளவுக்கு எனில் இரத்த நாளங்கள் கசிந்து இரத்தம் வியர்வையோடு கலந்து வெளிவருகின்றது. லூக்கா 22:44. ஆங்கிலத்தில் இதைத்தான் ஹெமாட்டிட்ரோசிஸ் என்கிறோம். கிரேக்க மொழியிலே ஹேமா என்றால் இரத்தம், ஹிட்ரோசிஸ் என்றால் வியர்த்தல். எந்த அளவுக்கு அவரது துயரம் எல்லை கடந்தது எனில் ஒரு தேவதூதனே தோன்றி அவரை தேற்றுகின்றார். லூக்கா 22:43. அவ்வாறு அவர் வேண்டி முடித்ததும் காவலர் படை நுழைகின்றது அவரை கைது பண்ண. வழக்கமாக காவலர்களை கண்டதுமே குற்றவாளி ஓடி ஒழிவது உண்டு. ஆனால் இவரோ குற்றவாளி அல்லவே ஓடி ஒழிவதற்கு. உலகோரின் பாவங்களை ஏற்றுக்கொண்டு பாவங்களுக்காக தன்னை பலியாக்கிவிட வந்தவர் அல்லவா. இசையா 53:5. ஆகவே காவலர்களை கண்டதும் அவராகவே முன்வந்து, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். நான் தான், பிடியுங்கள் என்றார். அருளப்பர் 18:3-8 வரை. அதன்படி சிலுவை பயணம் ஆரம்பமாகின்றது. உலகை சுமந்த தோள்களிலே சிலுவை சுமந்து போகின்றார். ஒளி வழங்கும் கண்களிலே குருதி சிந்த போகின்றார். கொடிய முள்ளால் முடிவுனைந்தும் பொறுமை தாங்கி போகின்றார். அப்படி சிலுவை பயணம் நடக்கின்றது. கடைசியிலே சிலுவையிலே அறைகின்றார்கள். சூழ்ந்து நின்று நகைக்கின்றார்கள். அவரோ திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று. லூக்கா 23:34. இதையெல்லாம் பார்த்த படைத்தலைவன் தலை வணங்குகின்றான். இவர் உண்மையிலே நீதிமான் என்று. மார்க்கு 15:39. வாழ்வில் படிவதற்கு கொள்ளு மனமே, கொலைஞரை மன்னித்த கோவடியே என்று நாமும் தலை வணங்குவோம் இந்த அளப்பெரும் தியாகத்திற்கு முன்னால்.